குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள் சார். இப்போது முன்னாள் முதல்வர், கொளத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் அவர்கள் லண்டன் பயணம், தன் பேரனோட அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துருக்கார். பட் இது மட்டும் கிடையாது, பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னெல்லாம் நிகழ்வுகள் சார்? இல்லை, அவர் அவர் பேர் என்ன, இன்பநிதி, இளவல் இன்பநிதி. அவர் ஏதோ மேல் படிப்புக்காகவும் இன்னும் அங்கே போனார் போல இருக்கு. ஆமாம், கடினமான உழைப்பில் படித்து, அது மேல் படிப்பா ஃபிமேல் படிப்பா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு படிப்புக்காக போனார், நமக்கு எதுக்கு அதெல்லாம். அது ஏதோ போனார், அதெல்லாம் அவர் என்ன படித்தாருங்கிறதெல்லாம் அப்போவே சொன்னார். ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. ரைட்டு, அது படிப்பு முடிச்சுட்டார். அவர் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதை முடிச்சுட்டார். அவர் அதை முடித்ததை அவருக்கு ஒரு பட்டமளிப்பு விழா என்றால், ஒரு குடும்பத்தில் ஒரு இளைஞர் வாங்குறாருன்னா அவருடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் போய் அதை பார்த்து மகிழ்வது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதுக்காக போயிருக்காரு அப்படி என்று சொல்லப்படுகிறது. போயிருக்காரு. அவர் பின்னாலேயே உதயநிதி அவர்களும் போயிருக்காரு. ஏன்னா அவர் பெற்றோருங்கிற முறையில், தந்தைங்கிற முறையில் அவரும் அவருடைய மனைவியும் போயிருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான 6 மாத டிப்ளமா கோர்ஸுன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தால் என்ன, ஒரு மேல் படிப்பு, அது மேல் படிப்பாக இருந்தான்னா வேறு மாதிரி படியாக, ஃபீமேல் படிப்பாக இருந்தான்னு ஏதோ ஒரு படிப்பு முடிச்சுட்டாரு. முடிச்சு அதுக்கு ஒரு பட்டம், ரைட்டு. ஆனால் வேறு அரசியல் ரீதியாக சில வட்டங்களில் பேசப்படுவது என்னென்னா, இப்போ தான் ஒரு 3 நாள் இவரும் போயிருக்காரு. மாப்பிள்ளையும் அங்கே போயிருப்பதாக தகவல். நார்மலாக இவங்க போனால் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடும். மாப்பிள்ளை சைலண்ட்டாக அவர் கேட் வாக். ஆனால் சார் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் பயணம், அதுக்கப்புறம் கூர்கு பயணம், இதே குடும்பம்லாம் போச்சு. ஒரு 10,000 ரூபா வச்சுக்கிட்டு எவ்வளோ இடத்துக்கு தான் போவாங்கன்னு தெரியலையே சார். அக்கௌண்ட்டில் 40,000 ரூபா இருந்ததுல்ல, அதை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு ஒரு தனி விமானம் வச்சு ஒரு வாரம் போயிருக்காங்க. அது என்ன ஒரு 2-3 கோடி ரூபா வந்துடும் போகுது, அவ்வளோதான். அது வந்துடும். அது உங்களுக்கு முன்னாள் முதல்வர், நீங்கள் சொன்ன முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ, அவர்கிட்ட தான் பணம் இல்லை. அவருடைய பேரனான இப்போ அந்த டிப்ளமா முடித்தார், அவர் கோடீஸ்வரர். அவர் ரெட் ஜெயிண்டில் முதலாளிங்க. 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே 2,000 கோடி 3,000 கோடி சம்பாதிச்சு படம்லாம் எடுக்கிற அளவுக்கு இருந்தது இல்லை. ஆமாம், அவருடைய பேரில் தான் ஒரு டிஃபெண்டர் கார் வேறு தாத்தா கொடுத்தார்ல. ஒரு டிஃபெண்டர் கார் என்ன ஒரு 2.5-3 கோடி ரூபா அது. நீங்கள் இவர் தாத்தா கிட்ட பணம் இல்லைன்றதை நீங்கள் பார்க்கக்கூடாது. பேரன் ஒரு 21 வயசு 22 வயசில் ஒரு டிஃபெண்டர் கார் தாத்தாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுற அளவுக்கு பணம் இருக்குன்னா, ஒரு தனி விமானம் வச்சு அவருடைய பட்டமளிப்பு விழாவுக்கு தாத்தா நீங்கள் வரணும், பாட்டி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு, பெற்றோரை கூப்பிட்றதுக்கு அவருக்கு இருக்காதா? ஒரு குறைந்த 3 வருஷத்தில் எவ்வளோ 1000 கோடி சம்பாதிச்சிருக்காரு. அதுலேருந்து செலவு பண்ணி போனாருன்னு எடுத்துக்கணும். நீங்கள் அதுக்கு மேலே இந்த 10,000 40,000 கேட்கக்கூடாது. நீங்கள் சரி போயிருக்காங்க. அது எதுக்காக போயிருக்காங்க அப்படின்றது பட்டமளிப்புன்னு சொல்லிட்டாங்க. பட்டமளிப்புன்றது ஒரு நாளைக்கு நடக்கிற விழா. முதல் நாள் போயிட்டு மறுநாள் பட்டமளிப்பு முடிச்சுட்டு அதுக்கு மறுநாள் வந்துடலாம். லண்டனோட சுற்றி பார்த்துட்டு சைக்கிளில் போயிட்டு அடுத்த நாள் வந்துடலாம். ஆமாம், சைக்கிளில் அமெரிக்காவில் போய் சுற்றியாச்சு. லண்டன்லேயும் சைக்கிள் இருக்கும்ல. ஆமாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இல்லைனாலும் அது பஸ்ஸில் மேலே உட்காந்து போவாங்க லண்டன். இந்த லண்டன் பஸ்ஸுன்னு பேர் அதுக்கு. அது மாதிரி ஏதோ போயிட்டு நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டாவது அங்கே திடீர்னு புடவை கட்டிக்கிட்டு நடு காட்டிலேருந்து 4 பேர் உள்ளேருந்து ஐயா நலமாக இருக்கீங்களா, உங்கள் புண்ணியத்தில் நாங்கள்லாம் இருக்கோன்னு சொல்கிறதுக்கு லண்டனில் அப்படியே ஆளை தேடுறது கஷ்டம். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே வர புடவை கட்டுறவங்கள தேடுறது கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது லண்டனில் போகிறதுடைய தாற்பயம் என்ன சொல்கிறாங்கன்னால், ஏற்கனவே லண்டனில் பீர் ஃபேக்ட்ரி, அப்புறம் ஸ்டீல் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் இருக்குது. அப்படின்னு யார் பேரில் இருக்குது இப்பெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. சரி, சம்மந்தப்பட்டவங்க பேரில் இருக்குது. சரி, மாப்பிள்ளை தான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறாருன்னு ரொம்ப செய்தி வந்தது. இப்போ மாப்பிள்ளையே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறாருன்னு வச்சுங்க. இந்த பக்கம் உசிலம்பட்டி, அந்த தேனி சைட்லலாம் இந்த ஏற்கனவே நானே பல நிகழ்வில் பேசியிருக்கேன், இந்த ஏலக்காய் எஸ்டேட்டு
அது ஒன்றும் சின்ன அம்மா ஒரு 1500 2000 ஏக்கர் அந்த மாதிரி அவ்வளவுதான், சொல்றாங்க. சின்ன இடம். அதை வச்சு அது மாதிரி இந்த மாதிரி பல இடங்கள உங்களுக்கு வட்டம் சதுரம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்து ரியல் எஸ்டேட்டு. ம் அப்புறம் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து அதாவது ஏற்கனவே ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறவங்கள நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹேஷியமாக இது நல்லா வளரும் அப்படின்னு நினச்சி கொண்டு போய் போடுவோம். ம் அப்புறம் சில பேர் வந்து ஐயா இங்கே போட்டிங்கன்னா காசு பணமாகும், காசா பணமா அப்படின்னு வரும். அந்த மாதிரி பல இதெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இல்லை சார், ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அப்பாவும் மகனும் வந்து இங்கே இருக்கிறதே இல்லை. துபாய் போயிடுறாரு, அடிக்கடி உதயநிதி போயிடுறாரு, எதிர்கட்சி தலைவர். நீங்கள் கேட்குறத பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக தெரியுது. ம் இங்கே இருந்தால் ஏதாவது சிக்கல் வருமோன்றதுக்காக அவங்க பயந்து ஓடிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு 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 தொனி உங்களுக்கு அது தோணுது உங்களுக்கு? அப்படி தோணுது. அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி. அப்படியெல்லாம் பயந்தெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. ம் ஏன்னா வந்து ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை. ஏன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் அந்த இல்லாத போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவருக்கு சட்டமன்றம் இனிமேல் வேலை இல்லை, அது மேல் தேவையில்லை. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் சொல்லிகிட்டு இருக்காரு 6 மாதத்துக்குள்ளே அவர் மறுபடியும் முதல்வர் ஆயிடுவார், 6 மாதத்துக்கு மேலே இதை நீடிக்க விட மாட்டோன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. அவர் ஏன் சொல்கிறாருன்னு தெரியாது. சரி, அவர் குழப்பா அவர் பார்க்குறாரு, அந்த கட்சியில் எத்தனை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் பார்த்துக்கிறாரு. அது பற்றி இல்லை. இப்போ லண்டனில் வந்து என்ன உங்களுக்கு வந்து இந்த அப்புறம் ஒரு அபுதாபியில் ஒரு பேங்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் லண்டனில் ஏதோ சம்மந்தப்பட்ட ஒரு தனியார் வங்கின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த கூர்கில் வந்து பஞ்சாயத்து முடியல. ஓ. ரெண்டாவது இந்த பஞ்சாயத்தில் சில முடிவுகள் எட்டப்பட்டிருந்தாலும் அதாவது அது எப்படி 3 பங்காக போடணுமா 4 பங்கு, எப்படி 4வது பங்கு கிளை குடும்பத்துக்கு ஒன்றும் கிடையாது. கிளை குடும்பத்துக்கு மெயின் குடும்பத்திலேருந்து கிளை குடும்பம்னா அவங்களுக்கு புரியும். ஆமாம், அவங்களுக்கு கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவங்களுக்கு பதவியும் கிடையாது. மாநில அரசியலுக்கும் அவங்க வர வேண்டாம், அவசியம் இல்லை. அவங்களுக்கு போய் சொத்துல பங்கு கொடுத்துக்கு நம்ம எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது, அது கிடையாது. பட் இங்கே பிள்ளை மாப்பிள்ளை பிரிக்கணும், ஏதோ கொஞ்சம் நம்ம வச்சுக்கணும்ல. ஆமாம், எல்லாருமே குடும்பத்தில் வந்து ஆயுட்காலம் வரைக்கும் தனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கணும், பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும். இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அது மாதிரி பிரிக்கும்போது இப்போ நம்மனா ஒரே நாளில் டக்குன்னு பிரிச்சிடலாம், அவங்கன்னா அது பிரிக்கிறதுக்கு நேரமாகும். அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து எட்டப்பட்ட முடிவுகளை அங்கே போய் இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் இங்கே வந்து நீங்கள் இந்த ஊரில் உள்ள சொத்துக்களை இந்த ஊர் ஸ்டாம்ப்பு பேப்பரில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஆமாம், நீங்கள் வெளிநாட்டில் போய் உட்காந்து அது பண்ண முடியாது, அந்த ஊர் இதில் சட்டப்படி பண்ண முடியாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில சொத்துக்களை அந்தந்த ஊர்லேயோ இல்லை வெளிநாட்டில் உட்காந்து தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அது ஸ்டாம்ப் பேப்பரோ அதுக்கு உண்டானது. இப்போ உங்களுக்கு வந்து உதாரணமாக சொல்லப்போனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பழைய நினைவுகள், அப்படியே இப்படி போட்டு பாருங்கள், ஃப்ளாஷ் சுற்றி பார்த்தா சுழல் வரும். அந்த சுழல் போட்டு பார்த்தீங்கன்னா நோபல் ஸ்டீல்ஸ்னு ஒன்று இருந்தது. ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2021 முன்னாலேயே வந்து அவர் முன்னாள் துணை முதல்வர் அவர் உதயநிதி பேர் இருந்தது. அப்புறம் நம்ம ஆஸ்கரை ஜஸ்ட் மிஸ் பண்ணார் திருச்சிக்காரர். ஆமாம், அன்பில் மகேஷ் அவர்கள் பேர், அவருடைய பேரே இருந்தது அதில். அந்த நோபல் ஸ்டீல்ஸில் இயக்குநர்களாக இருந்தது, பங்குதாரர்கள் இயக்குநர்களாக இருந்தது. அந்த நோபல் ஸ்டீல்ஸுங்கிறது ஒரு பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி. நீங்கள் கேட்ட அந்த லண்டன் அதை ஒட்டி அங்கே தான் இருக்குது. அப்போவே அந்த செய்திகள்லாம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய ஏதோ இளைஞர் அணி அலுவலகமாக ஏதோ ஒன்று அட்ரஸ் கொடுக்கும்போது அந்த அட்ரஸும் அதே அட்ரஸ்ஸு, இந்த நோபல் ஸ்டீல்ஸுக்கும் ஒரே அட்ரஸ்ஸு. ஓ. அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு அது தெளிவாக யாருடையது என்ன தொடர்புடையதுங்கிறதெல்லாம் அப்போவே பத்திரிகைகளில் வலைதளங்களில் நான் சொல்கிறது பல வருஷங்கள் முன்னாடி. இப்போது நான் சொல்கிறது அந்த நோபல் ஸ்டீல்ஸுங்கிறது ஒரு உதாரணம் தான். இதை தவிர பீர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் பல பேங்க்கு அது இதெல்லாம் இருக்குன்றாங்க. இன்னும் எவ்வளோ இருக்கோ நமக்கு தெரியாது. இதையெல்லாம் வந்து அந்த ஏற்கனவே எட்டப்பட்ட முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக அதனால தான் 10 நாள் 12 நாள் வந்து டைம் ஆகுது. ஓ, சரி சரி. பட்டமளிப்பு விழானா பட்டமளிப்பு விழா அட்டன் பண்ணிவிட்டு 2 நாளில் வந்துடலாமே, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுநாள் வந்துடலாம். லண்டன்லேருந்து ஒன்றும் அமெரிக்காவாக இருந்தாலும் 24 மணி நேரம் பயணம்னு சொல்லலாம். இது அவ்வளவு இல்லை, அதை விட குறைவு. ஒரு நாள் 2 நாளில் வந்துடலாம். வரல அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க.
அவர் மாப்பிள்ளையும் அங்கே போயிருக்கிறதாக சில தகவல்கள் சொல்கிறேன். ம். அது ஒன்றா போக மாட்டாங்க, தனியாக போவாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. முன்னாலெல்லாம் தனி விமானம்னா ஒன்றா போனாங்க, இப்போது ஒன்றா போகிற சூழ்நிலை இல்லையோ இல்லையே நம்ம. சார் இன்னொரு விஷயம், இப்போ வந்து விஜய் வந்து நேற்றுலேருந்து ஒரு பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது லஞ்சம் தவிர் நெஞ்சை நிமிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை முடியலன்னு ஆலந்தூர் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பல்வேறு விளம்பரங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு, அதாவது லஞ்சத்தை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவர் சொன்னார், தொட்டவங்களை விட மாட்டோம், தொட்டவும் விட மாட்டேன், ஆமாம். ஏற்கனவே அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் கரூரில் கூட சொல்லியிருக்காரு, இது மாதிரி யார் லஞ்சம் வாங்கினாலும் என் அண்ணன் இருக்கான்னு சொல்லுங்கள், விஜய் இருக்கான்னு சொல்லுங்கள், உங்கள் மகனாக நான் அதெல்லாம் தடுக்கிறேன்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சி விஜய் செய்வதாக தெரிகிறது. ஆனால் இதுக்கெல்லாம் விஜய் செய்கிறாரா இல்லை விஜய் தலைமையிலான அரசு செய்கிறாரா? தலைமையிலான அரசு செய்கிறது. ஓ, அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், ஓ சரி. அந்த மாதிரி சரி. ஸோ இப்போ வந்து இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு ஆக்ரோஷமாக இந்த லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்காரா அப்படின்னு தோணுது. எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் அந்த இடத்துல வித்தியாசப்படுத்தி நான் கேட்டேன். ம். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் அந்த முடிவில் இருக்கிறாரா என்பது வேறாக தெரிகிறது. ம். விஜய் தலைமையில் உள்ள அரசுன்னா கேபினட் அமைச்சர்கள், அதிகாரிகள் இவங்கெல்லாமும் அதே முடிவில் இருக்காங்களாங்கிறது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க மாதிரி நம்ம மனசில் படுது. ம். விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பது நமக்கு வந்து அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நம்ம வரவேற்கிறோம். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், அல்ல குறைந்தபட்சமாக அட்லீஸ்ட் குறைக்கப்பட வேண்டும். ம். ஆனால் வந்து வர்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லையே. ம். அரசு வழக்கறிஞரில் வந்து ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் கொடுக்கலாம்னு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் பேசினார். ஞானசுந்தரின் அந்த அம்மா வந்து போய் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு ரமேஷ் மணிகண்டன் ஒரு வழக்கறிஞரும் போய் ஆதாரங்களை கோர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இப்போ நேற்று வந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் வந்து மீனவர் மீன்துறை, தூத்துக்குடி எம்எல்ஏ, தூத்துக்குடியா, மீனவர் துறை. ஆமாம், அவர் ஒரு துணை நடிகரும் கூட. ஆமாம், வேட்டைக்காரன் படத்தில் தான் இயக்குனரும் கூட அவர். அதான் வேட்டைக்காரன் படத்தில் நடிச்சிருக்காரு. கோட்டு படத்தில் நடித்தவர் வந்து போக்குவரத்து அமைச்சர். வேட்டைக்காரன் படத்தில் நடித்தவர் இப்போ இது ஏதோ ஒரு மீனவர் துறை அமைச்சர். அவர்கிட்ட இருக்கிற ரமேஷ்னு ஒரு உதவியாளர்னு வச்சுக்கலாம், நண்பர்னு வச்சுக்கலாம். அவருக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்குன்னா, சுகேஷ் சந்திரசேகர் தெரியுமா உங்களுக்கு? இந்த ரெட்டை இலைக்கு நான் வந்து தடையெல்லாம் நீக்கி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு 80 கோடி வாங்கி, அது மட்டும் இல்லாமல் ஆம் ஆத்மி கட்சி, அப்புறம் அவர் அகிலேஷ் யாதவ் இவங்ககிட்டலாம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டில் எல்லாமே 100, 200 கோடி, 300 கோடி, 500 கோடிலாம் வாங்கி திகார் சிறையில் இருக்காரு. ஆனால் வந்து அங்கே சௌரியமாக இருக்காரு. ஒரு ஜாக்குலின் ஃபெர்னாண்டஸ் நடிகையோட நட்பில் இருக்காரு. இப்போ என்னமோ அவங்க வந்து அப்ரூவராக சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம். ஆனால் ஒரு வருஷமும் பிறந்த நாளைக்கு வந்து ஒரு குட்டி விமானம், குட்டி கப்பல் இதெல்லாம் பரிசீலிச்சிட்டு இருக்காரு ஜெயிலில் இருந்தபடியே. அவரோடு கூட அந்த வழக்கில் கைதான ஒரு கமலேஷ், அந்த கமலேஷுக்கு நண்பரான ரமேஷ். இந்த ரமேஷ் வந்து இந்த ஸ்ரீநாத் அமைச்சருக்கு உதவியாக இருக்கிறார், நட்பாக இருக்கிறார், நெருக்கமாக. இப்போ அந்த வின்ஃபாஸ்ட்னு வியட்நாமில் ஒரு அந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு VINFAST அவங்க வந்து ஒரு அது என்ன எலக்ட்ரிக் கார் அது தயாரிப்பார் நிறுவனம் ஒன்று இது தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. அதில் ஏதோ விரிவாக்கம் அது ஃபர்தராக வந்து தேவைன்னு 100 கோடி ரூபாய் வந்து லஞ்சம் பரிமாற்றம் பேசப்பட்டது அப்படின்னு இப்போது செய்திகள் இன்றைக்கி காலையில் இன்னைக்கு வந்துட்டுருக்கு. இந்த செய்தித்தன்மை வலைதளத்தில் வர்றதுனால நம்ம எதையுமே உண்மைன்னு சொல்ல நம்ப முடியாது. ஆமாம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் தான் தன்னுடைய உதவியாளர் அல்லது நண்பரான ரமேஷை, எந்த ரமேஷ், சுகேஷ் சந்திரசேகர் வகைக்கும் அந்த தொடர்புள்ள ரமேஷை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு அறிமுகப்படுத்தி இந்த வின்ஃபாஸ்ட்டுக்கு ஏதோ அவங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுக்கணும், அது செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு 100 கோடி பேசப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியல. இதை மாதிரி இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வீரான்னு ஒருத்தர் இந்த மாம்பாக்கத்தில், அது சின்ன விஷயம், 30,000 ரூபா தான், 1,30,000. ஆமாம். அவர் அதில் புதுசாக வந்திருக்காருன்றது நல்லா தெரியுது. யாராவது லஞ்சத்தை ஜிபேயில் வாங்குவானா? ஆமாம். அவர் சந்திச்சிருக்கேன் வேறு. போன வருஷம் தான் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சி வரும்போது பார்த்தேன். நேற்று பார்த்தப்படம் பார்த்தா அவரா அப்படின்னு ஆயிடுச்சு அவருக்கு. ரைட்டு. அவர் வேறு வந்து முதல்ல வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நான் கடன் கொடுத்துருந்தேன், அதுதான் திருப்பி கொடுத்தாங்கன்னு ஏதோ சொன்னார். ஆனால் எப்பொழுதுமே இந்த மாதிரி வந்து வரும்பொழுது எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. இப்போ பழனியில் பார்த்தீங்கன்னா
நம்ம இன்னும் அது ஆமா. நிறைய பேசப்பட்டு விட்டதுங்கிறதுனால நம்ம சுருக்கமாக சொல்லிடுறோம். பழனி கோயிலில் 100 கோடி ரூபாய் கோயில் கோடி நிலத்தை வித்திருக்காங்க. 2 கோடிக்கு விற்றுருக்காங்க. அது அவர் அமைச்சர் ரமேஷ் அவருடைய உறவினருக்குன்னு சொல்லி சில தகவல்கள் வலைதளத்தில் வந்தது. அது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவர் வேறு வகையறா, அவங்க வேறு வகையறா. அதனால் வந்து அது பட் அதுக்காக அவங்களுக்கு நண்பர்களா இல்லையா, அவங்க தெரிஞ்சவங்களா இல்லையா நமக்கு தெரியாது. பட் உறவினர்களாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதே சமயத்தில் என்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் கொடைக்கானல்லேருந்து சார் பதிவாளர் ஒருத்தர் லீவில் போய் ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காருன்னு போதே அந்த யூகங்களும் இதுவும் தெரியுது. நம்ம வேறு நிகழ்வில் கூட சொன்னோம், ஆமாம் இவர் டெபுடேஷனில் ஒரு நாளைக்கு அமிச்சாங்களே, அமிச்சது யார்? அவங்களுக்கு அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே, எதுக்காக ஒரு நாளைக்காக அமிச்சாங்க அப்படின்னு. இப்போ இனி இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்மளை மாதிரி நிறைய பேர் பேசுனதுக்கப்புறம் சசிகலா என்ற டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார நிர்வாகம் அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, இது நடந்தது அந்த கோயில் அந்த கோயில் நிலம், கோயில் சம்மந்தப்பட்ட நிலம், கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ஒர்த்தானது 2 கோடி கொடுத்தாங்கனாலே அது ஊழல் தான்றது தெரிஞ்சு போகுது. அமைச்சர் ரமேஷ் என்ன சொன்னார்னா, இது ஏதோ தவறுதலாக அது என்னன்னு பின்னணி புரியாமல் நடந்து போச்சுன்னு சொன்னார். யாருக்கு பின்னணி? அமைச்சர் ரமேஷுக்கு ஒரு கால் பின்னணி புரியாமல் இருந்திருக்கலாம். அது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவர் புதுசாக வந்திருக்காரு, இப்போ தான் அதில் உள்ள பின்னணிலாம் சொல்லாமல் இருந்துருக்கலாம் அவர்கிட்ட. ஆனால் மாரிமுத்துன்னு இருந்த அந்த துணை ஆணையருக்கு எல்லாம் தெரியுமே. போன வருஷம் 2025 இது உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு அதுக்கான தடை, அதுக்கான வழக்கு, அது இல்லாமல் அந்த முருகர் மாநாடு நடந்துச்சு பாருங்க, அதில் பெரிய கலெக்ஷன் பார்த்தாருன்னு கூட செய்தி வந்திருக்கு அவர் மேலே. வந்திருக்கு. ஆமாம், அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க இந்த பதிவுக்கு அப்புறம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, எதுக்காக ஒரு நாளைக்காக டெபுடேஷன் வராரு ஒருத்தர்? ஏதோ ஒரு மாதம் லீவில் போயிட்டார் ஒருத்தர், அதுக்கு பதிலாக அவரை கூடுதலாக பார்க்க சொன்னாங்கன்னா சரி. கொடைக்கானல்லேருந்து பழனிக்கு பக்கத்தில் தான்னா கூட ஒரு நாளைக்கு வந்துட்டு இதை முடிச்சுட்டு கரெக்டாக போயிட்டாருன்னா அப்போது வெளிப்படையாக தெரிகிறது. இதில் இன்னொரு சிக்கல்ன்றதை விட ஒரு யூகத்துக்கும் சந்தேகத்துக்கும் எப்போவுமே இதெல்லாம் ஆதாரங்கள் என்பதே வந்து இந்த சூழ்நிலையை பொறுத்து தானே. இணையாணை அதை இப்பொழுது அவர் இணையாணையர் ஆகிவிட்டார் அந்த மாரிமுத்து ப்ரமோஷனில். அது இப்போ துணை ஆணையர். அவருக்கு எல்லா சிக்கல்களும் தெரியும். அது வந்து இலவச பார்க்கிங்காக இருந்தது. அதை இப்போது பத்திரப்பதிவு 100 கோடி ரூபா ஒர்த்துங்கிறாங்க. 100 கோடி ரூபாய் இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். 2 கோடிக்குன்னா கண்டிப்பாக 100 கோடிங்கிறத 80 கோடிக்கு விற்றா கூட ஏதோ சொல்லலாம். இது 2 கோடிக்கு விற்றாங்க. 2 இடத்துலையும் பத்திரப்பதிவுக்கு யார் செயலர்னா திரு குமரகுருபரன் ஐஏஎஸ். ஆமாம். அறநிலையத்துறைக்கு யார் செயலர்னா அதே குமரகுருபரன் ஐஏஎஸ். அப்போ 2த்துக்கும் ஒருத்தர் தான்னா, இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, இவருக்கு இந்த சார் பதிவாளரை போக சொன்னது யார்? சசிகலா. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இந்த சசிகலாட்ட கூப்பிட்டு இந்த இணை ஆணையர், இப்போது துணை ஆணையராக இருந்த அந்த மாரிமுத்து ஐயா இதை கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு யாராவது சொல்லாமல் அவர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆமாம். இதை சொன்னது யார்? நம்ம வந்து குமரகுருபரன் ஐஏஎஸ் தான் இதை சொன்னார், நம்ம சொல்லலை. ஆனால் 2 இடத்துக்கும் அது சொன்ன ஆள் வந்து பத்திரப்பதிவுலேயும் அவர் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கணும், அறநிலையத்துறையிலையும் ஒரு அதிகாரத்தில் இருக்கணும். அவர் சொன்னால் கேட்குற மாதிரி இருக்கணும். இந்த 2 இடத்துலையும் செயலராக இருக்கிறவர் குமரகுருபரன்கிற எதேச்சியான விஷயத்தை நம்ம வந்து மக்கள் முன்னால் வைக்கிறோமே தவிர நம்ம ஒன்றும் குற்றம் சாட்டலை. கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் பாலாஜி அவர் வந்து இப்போ திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் காலையும் மாலையும் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரையும் அவர் தம்பி அசோக் சொன்னால் கேட்டணுமா? அது கோர்ட்டு சொன்னால் கேட்டுடணுமா? எதுவுமே கேட்க மாட்டோம். எதுவுமே கேட்க மாட்டோம். நாங்கள் என்னைக்கு கோர்ட்டு சொல்லி கேட்டிருக்கோம்? உடனே வந்து நாங்கள் வழக்கமாக ஆட்சியில் இருந்தோம்னா உடனே மேல்முறையீடு போயிடுவோம். இப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லைன்றதுனால மேல்முறையீடு போகலனாலும் பரவாயில்ல. இப்போ கேட்கலையே. அவர் என்ன சொல்லிட்டாரு? எஃப்ஐஆரில் என் பேர் இல்லை, அதனால் நான் இதுக்கு வந்து அது எங்கே சொல்லணும்? கோர்ட்டில் ஒத்துழைப்பேன்னு சொல்லும்போது சொல்லணும். ஆமாம். ஆனால் கேள்விகள் என்னென்னா, அவர் தான் ஒரு வாரமாக செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் கோர்ட்டில் ஒத்துக்கொண்டபடி அவர் தரப்பில், செந்தில் பாலாஜி தரப்பிலும் அசோக் குமார் தரப்பிலும் ஒத்துக்கொண்டபடி வழக்கில் வந்து ஒத்துழைப்பேன்னு சொல்லி நிபந்தனை ஜாமீன் போட்டாங்க. இந்த நிபந்தனைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. 2வது இதுக்கு மேல்முறையீடும் போகலை.
இல்லை அவர் ஒரு லெட்டர் போட்டிருக்காருமே, நான் வந்தேன்னா இன்னும் 4-5 கேஸ் எக்ஸ்ட்ரா இல்ல, போட்டுருவீங்கன்ட்டு. இது வந்து இவர் போட்டதுங்க. நான் அரசு சார்பில் சொல்கிறேன். சரி சரி. அரசு சார்பில் நிபந்தனை ஜாமீன் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டார் நீதிபதி. அது நீதிபதி உள்ள வரக்கூடிய விவரங்கள் ஆதாரங்களை பொறுத்து அவர் வந்து அவர் கொடுத்தாரு. அதை போய் நம்ம ஏன் கொடுத்தாரு நம்ம கேட்க முடியாது. அவர் கொடுத்தாரு, அதுதான் நீதி. ரைட்டு. அந்த அதற்கு எதிராக மறுநாளே உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதுனா போயிருக்கலாம், போகலை. சரி, அவர் ஒரு வாரமாக வரல, காலையும் வரல மாலையும் வரல, அவரும் வரல தம்பியும் வரலன்னு சொன்னால் இந்த நிபந்தனை ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு நினைத்திருந்தால் உடனடியாக எந்த ஒரு நீதிபதி அந்த நிபந்தனை ஜாமீன் கொடுத்தாரோ அவர்கிட்டயே நிபந்தனையை அவர் வந்து நடந்து கொள்ளவில்லை அது பிரகாரம், அதனால் ரத்து செய்யுங்கன்னு கேட்டிருக்கலாம். கேட்கலை. இதற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன? செந்தில் பாலாஜி சொல்கிறாரு வேறு வழக்கில் வந்து கைது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி அந்த துணை ஆணையருக்கு திருவல்லிக்கேணி கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் வந்து இந்த வழக்கில் வந்து நீங்கள் நிபந்தனை வந்து எங்களை வேறு வழக்கில் கைது செய்யக்கூடாதுன்னு அப்போ அந்த கோர்ட்டில் சொல்லியிருக்கணும்ல. ஆமாம். இந்த கவலையை அங்கெல்லாம் சொல்லியிருக்கணும். கோர்ட்டுக்கு போனால் வேறு எந்த வழக்கையும் வைத்து எங்களை கைது செய்யக்கூடாது, இதை பயன்படுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆமாம். ரெண்டாவது, போகாததற்கு இது எனக்கு கவலையாக இருக்கிறது, அதனால் போகலை, கோர்ட்டு நிபந்தனையை வந்து என்னால் கடைபிடிக்க முடியாது என்று சொல்வது சட்டப்படி ஏற்கத்தக்கதில்லை. அது நமக்கு தெரியுது. செந்தில் பாலாஜிக்கு நிச்சயமாக தெரிஞ்சுதான் அவர் ஏதோ காரணத்தோடு சொல்கிறாரு. தமிழக அரசு ஏன் செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒரு பக்கம் இது வந்து நடவடிக்கை எடுக்காதது போல தெரிகிறதே, இது என்ன மர்மம்னு தெரியல. ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இவருடைய வழக்கில் அந்த அரசு இந்த ஹவாலா பரிமாற்றங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி அரசு தலைமை வழக்கறிஞர் பேசினார் கோர்ட்டில். ஆமாம். அதை வந்து இப்பொழுது வந்து ஈடியிடம் ஒப்படைத்ததாக இன்று காலையில் வந்த பத்திரிகை செய்தி சொல்லுது. இப்படி இந்த இடி இப்போ இந்த எஃப்ஐஆரை அடிப்படையில் செந்தில் பாலாஜி மீது இடி நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது அந்த பணப்பரிமாற்றம் ஹவாலா என்பது ஆதாரங்கள் இருக்கிறது என்று தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் சொன்னது, அந்த ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அது இடிக்கு திருப்தி தரும் பட்சத்தில் அவர்கள் வந்து தகுந்த ஆதாரங்கள் என்று கருதும் பட்சத்தில் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் செந்தில் பாலாஜி. இது மட்டும் இல்லை, இது வேறு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விடுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முன்னால் திமுக ஆட்சியின் போது ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் இவர்கள்லாம் ஒரு 3 பேர் வந்து அன்பில் மகேஷுக்கு நெருக்கமானவர்கள், அடுத்த வீட்டில் இருந்தாங்க, தெருவில் இருந்தாங்க, ரொம்ப நண்பர்கள் உறவினர்கள். அப்புறம் செந்தில் பாலாஜி அக்கார எங்கேயோ ஈசிஆரில் வந்து 500 கோடிக்கு ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்ட இதெல்லாம் வந்தது. இவங்கெல்லாம் திடீர்னு ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே 2000-3000 கோடி ரூபாய் இவர்களுக்கு எங்கேருந்தோ பணம் வந்தது, கொட்டியது அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போ அவங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அவர் தம்பி அந்த தொடர்பான இடி ரெய்டு நடந்தபோது அப்போ அவங்கள ரெய்டு பண்ணணும் போது அவங்க போய் தடை வாங்கினாங்க. எங்கள் பேரில் எந்த எஃப்ஐஆருமே இல்லை. ஆமாம். ரத்தீஷ் பேரில் இல்லை, ஆகாஷ் பாஸ்கரன் பேரில் இல்லை, இன்னொருத்தர் ஜூஜுவோ என்னமோ பேர் அவர் பேரில் இல்லை. அப்படி இருக்கும்போது எஃப்ஐஆர் இல்லாத போது நீங்கள் இடி உள்ளே வருவது தவறு. இப்போ என்ன ஆகிடும்னா, செந்தில் பாலாஜி மீது இந்த வழக்குக்காக ஒரு கால் உள்ளே வர்றாங்கன்னால் அந்த பண பரிமாற்றங்களுடன் இந்த 3 பேருக்கு எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல டாஸ்மாகில் வந்த பணம் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுங்க, இதுக்கும் அதற்கும் எங்கோ ஒரு முடிச்சு கிடைத்தால் அப்போ அந்த தடை ஒன்று நடந்தது நீதிமன்றம் பண்ண பாருங்க, அது வந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆமாம் சார். இன்னொரு விஷயம் சார், திருமாவளவன் டெய்லி ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பலரும் சொல்கிறாங்க அவர் அவரே மறுத்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அவருக்கு அந்த இந்த சூழ்நிலை, ஏன்னா அவர் கட்சியை விட்டு வெளியே வர முடியாது, விடுதலை சிறுத்தை வந்து கூட்டணி விட்டு வெளியே வர முடியாது, ஏன்னா வந்து அவர் மட்டும் தான் வரணும், வன்னி அரசு கூட வரமாட்டார், அந்த சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இப்போதைய திருமாவளவனோட நிகழ்வு எப்படி சார் இருக்குது? உண்மையில் சொல்லப்போனால் நம்ம அப்படி சொல்கிறது வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் தெருவில் விடப்பட்ட திருமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கார். ஏன்னா முன்னையும் போக முடியல, பின்னையும் வர முடியல. இப்போ பாமக நெருங்கி வருகிறது, 2 சீட்டுக்கு பதிலாக அவங்க 4 சீட்டு இருக்காங்கன்னும் போது ஒரு தாவேகா வந்து அவர்களை அனைத்துக்கு அரவணைப்பதில் அது அரசியல் இயல்புன்னு வச்சுங்க. ஆமாம்.
அரசியல் ராஜதந்திரம். ஆ அரசியல் ராஜதந்திரம். ராஜதந்திரம், அது சாதுரியம். ஆ. மாப்பிள்ளை எப்படி வேணாலும் வச்சுங்க. ஆ. வந்து அவங்க சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஒரு அமைச்சரும் கொடுத்துட்டா அது இன்னும் சரியாக போயிடும். ஆமாம். ஒரு பட் பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு வஞ்சகம் செஞ்ச மாதிரி இருக்காதா? ம் பட்டியலின மக்களுக்கு வந்து வஞ்சித்த நாங்கள் வன்னியரசு அனுப்பல. ஓ, வன்னியரசை பொறுத்த வரைக்கும் பாமக இந்த திலன மனோரமா அவர்கள் சொல்வார்கள், இந்த மோனாங்கி ஆட்டம் திருவாரூர்லன்னு அவங்க ஒரு பக்கம் ஆடினா நான் ஒரு பக்கம் ஆடிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாமக ஒரு பக்கம் இருந்தால் வன்னியரசு ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறாங்க? ஜோதிமணி அவர்கள், அந்த ஜோதிமணி காங்கிரஸ்லேருந்து வந்த ஜோதிமணி, அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ கொடுத்ததே ஏதோ லாட்டரி சீட்டில் விழுந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து நான் கட்சியை விட்டு போகிறேன், விசிகா விட்டு போகிறேன்லாம் சொல்ல மாட்டார். ஆதரவு நிலையிலேருந்து தாவேக ஆதரவு நிலையிலேருந்து விலக மாட்டார். கம்யூனிஸ்ட்லேயே இப்போ இடது கம்யூனிஸ்ட்டு திடீர்னு என்ன முடிவு பண்ணாங்க? அமைச்சரவையில் இடம் பெற்று வேணான்னு முடிவு பண்ணாங்க. இப்போது வீரபாண்டியன் பேசுகிறதெல்லாம் வந்து இப்போ தோழர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கொடுத்தால் வாங்கிக்கொள்வோம், அதில் ஒன்றும் தவறில்லை, நாங்கள் கேட்கவில்லை, ஆனால் கொடுத்தால் வாங்கிக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார். அவர் மார்க்சிஸ்ட் கட்சி தான் நாங்கள் வந்து இல்லைன்னு சொன்னோம் அப்படிலான்னு சொன்னார். அவங்க மாறுவாங்களா மாற மாட்டாங்களா தெரியாது. நாளைக்கே நாளைக்கே அவங்களுக்குள்ள ஏதோ ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுது, அது அவங்களுக்குள்ள சரி. ஆக இந்த அரசியலில் வந்து இன்றைக்கி ஒரு நிலை நாளைக்கு ஒரு நிலைங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது. திருமாவர்களுடைய நிலை என்னென்னா இப்போ என்ன பேசியிருக்காருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை இழுப்பது ஜனநாயகத்தில் அழகல்ல. ஏங்க நீங்கள் திமுக கூட்டணியில் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க, அங்கிருந்து இங்கே வந்தது மட்டும் அழகா? வந்து அதை விட முக்கியம், பதவிக்காக பழைய உறவுகளை மறப்பது அழகல்ல. இப்போ அழகுக்கு ஒரு பெரிய டெஃபினேஷனே வச்சுருக்காரு அவர். இவருக்கு என்னென்னா ஒரு கால் நம்மளை விரட்டி விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது, அச்சத்துலேயே இருக்காரு. ஆமாம், அப்படி விரட்டி விட்டா அங்கே சேர்த்துக்கணுமேன்றதுக்காக. ஏன்னா அங்கேயும் வந்து பனையூர் பாப்புலாம் போய் உட்காந்துட்டாங்க, முன்னாடியே அங்கெல்லாம் உட்காண்டாங்க, நேரம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது வன்னியரசு அவர் ஜோதிமணி இல்லாமல் இவர் மட்டும் போனார்னு வச்சுங்க, மரியாதை கிடையாது. இல்லை, நாளைக்கு தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லுவோம், வன்னியரசு வந்து ஏக்நாத் ஷிண்டே மாதிரி பண்ணிட்டாருன்னா, ஆமாம், விசிகாவின் ஏக்நாத் ஷிண்டே ஆகிவிட்டார் என்றால் மொத்தமே 2 பேரா? ஆமாம், அந்த 2 பேர் இங்கே இருக்கும். அப்போ யார் உண்மையான விசிகா, யார் சட்டமன்றத்தை 2 பேர் இருக்காங்களோ அங்கே தான். அப்போ வன்னியரசு தான் வந்து உண்மையான விசிகா, அவர் தலைமையில் தான் சொல்லிட்டா இவர் உத்தவ் தாக்கரே நிலைமை இவருக்கு வந்துடும், திருமாவுக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் திமுகவுக்கு போனால் அங்கே என்ன வரவேற்பு இருக்கும்? ஆமாம், எல்லா அரசியல் கட்சிகளையுமே ஏதோ ஒரு பயன் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஆக மொத்தம் தலித் ஓட்டுகள், பட்டியலின மக்களுடைய ஓட்டுகள் வந்து ஏற்கனவே அது வந்து பறையர் வாக்குகள் வந்து பிளவுபட்டிருக்குன்னு சொல்லக்கூடியது, பறையர் குல வாக்குகள் இப்போ இன்னும் பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வன்னியரசு தலைமையில் தனியாக இவர் திருமாவளவனுக்கு பவர் இல்லாமல் இவர் இருப்பார், அவர் பவரோடு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருமா என்ன செய்ய போகிறார்? பாமகவை வன்னியரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வெளியே வருவாரா என்று கேட்டால் 99% வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆமாம், இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையில் திருமா இருக்கிறார். இதை இவர் எப்படி இப்போ வேறு வழி இல்லாமல் அநேகமாக அவரும் என்ன சொல்லணும், பாமக என்பவர்கள் எங்களுக்கு எதிரிகள் இல்லை, நாங்கள் வட மாவட்டங்களை பொறுத்தவரை நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்களும் நாங்களும் ஒன்றா இணைந்து பயணித்திருக்கிறோம் அரசியல் வாழ்க்கையில். ஆமாம், பாஜகவுடனே இணைந்து பயணித்திருக்கிறார். ஆமாம், எம்எல்ஏ மங்களூரில் 2001 ஆனார் இல்லையா? அதனால் வந்து அவர்கள் ஒன்றும் எங்களுக்கு எதிரிகள் இல்லை, நாங்கள் சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். இந்த வசனத்தை எப்போ வேணாலும் நீங்கள் அடுத்த ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.